ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்குது. ஏன்னா பூரி பண்ணிக்குது, என்ன பூரின்னு தெரில. வாங்க பார்க்கலாம் ஒரு வாட்டி. என்ன பூரி இது? இது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி? மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. சில பாதி ஊர்ல வந்து மெட்ராஸ் சைட்லலாம் மெழுகு கீரைன்னு சொல்லுவாங்க. மெழுகு கீரை அது எப்படி காமி ஒரு வாட்டி? அது வந்து சட்னி அரைக்கலாம். அது வந்து பருப்புலையும் போட்டு செய்யலாம். இந்த மாதிரி பூரியும் செய்யலாம். அந்த வந்து நேத்து செஞ்சேன், சட்னி மாதிரி செஞ்சேன். சாப்பிட்டு கொஞ்சம் மீந்துச்சு, அதே மாவுல போட்டு உப்பு மிளகாத்தூள் இந்த சட்னி அந்த மீந்துச்சு இல்லையா, அந்த மணத்தக்காளி கீரை சட்னி, அதையும் மிக்ஸ் பண்ணி பராட்டா சுட்டேன். பூரியும் சுட்டு எடுத்துட்டேன். நல்லா சூப்பரா வந்துச்சு. பூரி செம்மையா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் காரமா இருக்கும். காரமா இருக்கும். நம்ம காரம் வேணா சேர்த்துக்கலாம், இல்ல வெறும் பாருங்க. இதுதான் மணத்தக்காளி. மணத்தக்காளி இது எங்க கிடைக்கும்? இது நார்மலா கார்டன்ல கிடைச்சிடுமா? தோட்டத்துல கிடைக்கும், எல்லா தோட்டத்துலயும் அப்படியே சும்மாவே வந்துரும். இது இதெல்லாம் சின்ன சின்ன இதான் பழம், அதோட பழம். இது காய். இது வந்து இது நான் காமிக்கிறதுக்காக பறிச்சுட்டு வந்தேன். இதோட இப்ப தெரியுதா எதனா வித்தியாசம்? தெரியாது. சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பொருள் இது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கலரே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த கீரை வந்து வயிற்று புண்ணு இருக்கு, வந்து வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, குடல், இதெல்லாம் புண்ணா இருக்கும் இல்லையா, அது வந்து அதுக்கு இந்த கீரை சாப்பிடணும். வயிறு எரிச்சல், புண்ணு, குடல் புண்ணு, வாய் புண்ணு, வாயெல்லாம் புண்ணா இருக்கும் சில பேருக்கு, அச்சரம் இருக்கும். அது வந்து இந்த கீரை சட்னியை செஞ்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நீங்க சட்னி சாப்பிட மாட்டீங்களா, அதனால பூரியில வச்சு பூரி சுட்டு கொடுத்துருக்குறோம், மாவுல பிசைஞ்சு சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஜூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளி பழம்